அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனியில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி தேவர் வந்து நியமிக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு வந்து கருப்பாக நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா சூப்பராக இருக்காங்க. தினமும் முருகப்பெருமான வழிபட்டு தான் இருப்பார். அந்த குளத்தை வந்து பாதுகாக்க போனாரா முன்னாடி என்ன பண்ணுவார்னாக்கா பழனி வந்து வழிபட்டு தான் அந்த வேலையை செய்வாங்க. அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் வந்து போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அந்த அம்மாவும் அந்த குழந்தையும் அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அதேமாரி என் ஹஸ்பண்ட் இருந்தாக்கா இந்த நிலைமை எனக்கு வருமா, ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறேனே முருகான்னு சொல்லிட்டு தினமும் வேண்டுறாங்க. லைட்டாக சத்தம் கேட்ட உடனே பழனி தேவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சி உடனே யாருப்பா தம்பி நீ மீன் பிடிச்சிட்டு இருக்கா, இதை ஏழை விட்டுருக்கலாம் அப்படிமாரி கேட்டவுடனே அவர் மட்டும் சொல்லாமல் கேட்காம முருகர் வந்து எடுத்து போட்டு அங்கேருந்து ஓடுறாரு. ஓடும்போது வந்து பழனி தேவர் வந்து எடுத்து கட்டையால் வந்து அடிக்கிறாரு. திடீர்னு அந்த காயம் வந்து அப்படியே பறிஞ்சு போயிடுது. அங்கேருந்து ஒரு சத்தம் வந்து கேட்குது, நீ டெய்லியும் கும்புறு அந்த முருகப்பெருமான் தான் நான் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி போயிட்டு அந்த அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டாண்ட போயிட்டு கதவு தட்டுறாரு. தட்டின உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து கதவு தருகிறாங்க. அம்மா வந்து கேட்குறாங்க, நீ யாரு பண்ணி தம்பி மீன் எடுத்துன்னு வந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே முருகர் வந்து சொல்கிறாரு, முருகா முருகா கூப்பிட வேண்டியது, வந்த உடனே யாரான்ற மாரி கேட்க வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே காணாமல் போயிடாரு. அந்த பழனி தேவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் முருகர் வந்து அடிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, நாளைக்கு நம்ம இருக்கவே கூடாது செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ராஜா இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் கனவுல வந்து முருகர் வராரு. வந்துட்டு பழனி தேவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து ராஜ மரியாதை என்ன கொடுங்க, அவர் நல்லா பாதுகாக்கிறாரு அப்படின்ற மாதிரி கனவுல வந்து சொல்லிட்டு போயிறாரு. காலையில் வந்து வெடியுது. ராஜா வந்து பழனி தேவர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கூடும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி தேவர் வந்து போறாரு. ஐயோ நம்ம அடிச்சது வந்து யாருன்னா பார்த்துட்டாங்களா சொல்லிட்டாங்களான்னு தெரியல, நம்மள இன்னைக்கு சாவ போகிறோம் அப்படின்ற மாதிரி போறாரு. அங்கே போகிறது தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் ராஜா எப்படி எந்த குளத்தில் இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நகை போட்டு நல்லா செஞ்சு ராஜ குளத்தில் வந்து சிம்மாசனத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழனி தேவர் வந்து அவங்க ஒரு கடமையில் வந்து கரெக்டாக இருந்ததுனாலையும் முருகப்பெருமான வழிபட்டதுனாலையும் அந்த அம்மாவை வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து தினமும் வழிபட்டாங்க. அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கரெக்டாக இருந்து அவனை வழிபட்டாக்கா அவன் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.